ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓல்டு சாரியில் வந்து பிரின்சஸ் கட்டு வச்சு நம்ம ஒரு 16 பேனல் அனார்கலி வந்து ஃப்ளோர் லென்த்துக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து ஒரு சூப்பரான வந்து பஃப் ஸ்லீவும் வந்து கொடுக்க போகிறோம். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லென்த்து வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். உங்கள் ஷோல்டர் இருக்குல்ல, இது ஷோல்டர். இந்த ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு கீழே வந்து தரையில் உங்கள் கால் வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதுதான் லென்த்து. ஓகேவா? ஷோல்டர்லேருந்து கீழே கால் வரைக்கும் வந்து இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து லென்த்து. சரியா? செகண்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஓகேவா? நம்ம ஷோல்டரில் ஒரு போன்லேருந்து இன்னொரு போன் வரைக்கும் டேப்பை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, இதுதான் வந்து உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். செகண்ட் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பர் செஸ்ட், அதாவது உங்கள் அக்கிள் பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல அப்படியே வந்து உடம்பை சுற்றி நீங்கள் டேப்பை வச்சு ஒரு மெஷர்மெண்ட் ரவுண்டாக உடம்பை சுற்றி உங்கள் அக்கிள் பகுதியை ஒட்டி ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பீங்கல்ல, இதுதான் வந்து உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல டேப்பை வச்சு உடம்பு சுற்றி எடுக்கிறது அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். இதையும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் செஸ்ட், அதாவது உங்களோட செஸ்டோட நடு பகுதியில் வந்து டேப்பை வச்சு உடம்பு சுற்றி எடுப்பீங்கல்ல, அது வந்து உங்களோட ஃபுல் செஸ்ட் இல்லை மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகேவா? இதுவும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேஸ்ட் லென்த்து, நம்ம ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு உங்களோட வேஸ்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம்ல, இந்த லென்த்தும் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு வேஸ்ட் வரைக்கும் உள்ள நீளத்தை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லென்த் முடிஞ்சதில்ல, ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு வேஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ, இப்போ ஒரு 14 வருதுன்னா 14 எனக்கு இங்கே முடியுதுன்னா, இந்த 14 முடிஞ்ச இடத்துல இருந்து, அதாவது உங்களோட வேஸ்ட் லென்த் முடிஞ்ச இடத்துல இருந்து உங்கள் உடம்பை சுற்றி டேப்பை வச்சு எடுக்கிறீங்கல்ல, இதுதான் வந்து வேஸ்ட் ரவுண்டு. ஓகேவா? இந்த வேஸ்ட் ரவுண்டையும் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயிண்ட் லென்த் வந்து எடுக்க போகிறோம். அதாவது நம்ம ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு உங்களோட நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பீங்கல்ல, இது வந்து பாயிண்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ உள்ளதோ அந்த நீளத்தை எடுத்துக்கிறது வந்து பாயிண்ட் லென்த், அதையும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த், அதாவது ஒரு நிப்பிள்க்கும் இன்னொரு நிப்பிள்க்கும் இடையில் வந்து எவ்வளோ வந்து கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பாங்கல்ல, அது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆமோல், அதாவது நம்ம இந்த அக்கிள் பகுதியில் இருந்து நம்ம கையை சுற்றி இப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து ஆமோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஷர்மெண்ட்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ ஸ்லீவோட லென்த்து, இப்போ நம்ம வந்து இந்த ஆமோலை சுற்றி இங்கே ஒரு மெஷர்மெண்ட் இங்கே எடுத்தோம்ல, நம்ம ஷோல்டர் முட்டி இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கையை சுற்றி இங்கே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம். இங்கே இருந்து டேப்பை வச்சு உங்களோட ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட ஸ்லீவோட லென்த்து இவ்வளோ வேணும் அப்படின்னா, இந்த அதான் உங்கள் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு பார்த்து அது மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம ஸ்லீவோட லென்த்து. ஓகேவா? இப்போ ஆர்ம் ரவுண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்லீவ் லென்த்து உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்கள்ல, அது முடியுதில்ல, அந்த இடத்துல உங்கள் கையை சுற்றி டேப்பை வச்சு இப்படி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கள, இது வந்து ஆர்ம் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சரியா? நம்ம இந்த அனார்கலியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோல்டர்லேருந்து நம்மளோட வேஸ்ட்டு இந்த பார்ட்டை வந்து தனியாக வந்து நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்லேருந்து இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் வந்து தனியாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்கர்ட் தனியாக ரெடி பண்ணுவோம், இந்த டாப் வந்து வேஸ்ட் வரைக்கும் தனியாக ரெடி பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வச்சு ஒன்றா வந்து நம்ம தைப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இந்த வேஸ்ட் வரைக்கும் இருக்குல்ல, இந்த டாப் பார்ட்டு, இதையும் இந்த ஸ்லீவையும் வந்து நம்ம பேப்பரில் வந்து பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த வேஸ்ட்லேருந்து இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஏரியா, இதை வந்து நான் டேரெக்டாகவே கிளாத்தில் வந்து எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். எப்பவும் போல இப்போ ஸ்டார்டிங் லைன் வந்து ஒன்று நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஹைட் வந்து 12.5, என்னோட ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஹைட் வந்து அதுக்கு தானே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ வந்து என்னோட ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஹைட்டு 12.5. ஸோ நான் இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து நான் ஒரு 12.5 வந்து எனக்கு இங்கே வருது. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். நான் இங்கே இந்த மார்க் பண்ணல, இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் இப்போ போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஸ்டார்டிங் லைன் போட்டோம்ல, இதுதான் வந்து நம்மளோட ஷோல்டர் லைன். ஓகே, ஸோ நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டை இந்த லைன் மேலே வரையணும். ஷோல்டருக்கு ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகே, ஸோ என்னோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நான் 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.5 வருது. ஸோ நான் 5.5ஐ இந்த கோடு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது நார்மல் பேட்டர்ன். அதனால வந்து ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அது அப்படியே வந்து ஆமோலுக்கு வந்து வரும். ஸோ இந்த 5.5ஐ வந்து அப்படியே வந்து நம்ம ஆமோலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் வந்து உங்கள் ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அது அப்படியே ஆமோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வந்து ஷோல்டரும் ஆமோல் மெஷர்மெண்ட்டும் வேறு வேறு மாறும் அப்படின்னா ஹை நெக், காலர் நெக், இந்த மாதிரி போட் நெக், இந்த மாதிரி பேட்டர்னுக்கு மட்டும்தான் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வேறு, ஆமோலோட மெஷர்மெண்ட் வந்து வேறையாக வந்து மாறுபடும். மற்றபடி வந்து நார்மல் பேட்டர்ன் போடுற ப்ளவுஸாக இருக்கட்டும், நார்மல் பேட்டர்ன் போடுற சுடிதார் எதுவாக இருந்தாலையும் நார்மல் பேட்டர்ன் அப்படின்னாவே வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டும் ஆமோலோட மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி மட்டும்தான் வரும். சரியா? இப்போ வந்து ஷோல்டர் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஆமோல் லைனும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் லைன். ஓகே, இந்த ஆமோல் லைன் இங்கே முடிஞ்சதில்ல, இங்கிருந்து வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன் மேலே செஸ்டோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ செஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4. அதாவது உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். எனக்கு வந்து என்னோட ஃபுல் செஸ்ட் நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.7 வருது. ஸோ நான் 8.7ஐ இந்த லைன் மேலே இங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம லென்த் வந்து இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இந்த இடம் தான் வந்து இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட் லைன். இந்த வேஸ்ட் லைன் மேலே நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் ப்ளஸ் வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பின்னாடி நம்ம ஒரு டாட் வந்து பிடிக்க போகிறோம். சரியா? இப்போ வேஸ்ட்டுக்கான ஃபார்முலா வேஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 + 1. ஓகே, ஸோ என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.7 எனக்கு ஆன்சர் ஆகுது. நான் 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணுறேன், அப்போ 7.7. ஓகே, ஸோ 7.7 எனக்கு இங்கே வருது. நான் வந்து இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த செஸ்டையும் இந்த வேஸ்டையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டாட் வந்து மார்க் பண்ணலாம். இந்த வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி அதில் தான் வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ டேப்பை நீங்கள் இப்படி வச்சு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் ரவுண்டோட மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ மிட் பாயிண்டில் வந்து நீங்கள் இங்கே ஒரு சின்ன மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மார்க்லேருந்து மேலே 3.5 வந்து டாட்டோட லென்த்து. இது வந்து எல்லாருக்குமே வந்து காமன் தான். ஸோ நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் 3.5 வைக்கலாம். வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. சரியா? இப்போ டாட்டுக்கு அலவன்ஸ் வந்து நம்ம 1 இன்ச் கொடுத்தோம். ஸோ இந்த கோட்டுக்கு இந்த சைடு ஆஃப், இந்த சைடு வந்து ஆஃப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இந்த சைடு ஆஃப், இந்த சைடு ஆஃப். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டாட்டும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்கோட வித்து. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷோல்டரில் பாதி தான் நெக்கோட வித்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ ஷோல்டர் வந்து 5.5 வந்து மார்க் பண்ணோம். 5.5ல் பாதி வந்து
2.7. ஸோ இந்த 2.7 தான் நெக்கோட வித்து. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம பேக் பார்ட்டுக்கு நெக்கோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லென்த்தை இந்த வித்து முடிஞ்சதில்ல இங்கேருந்து டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணணும். சரியா? இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு 5 வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் 5 வந்து டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு 5 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு பாக்ஸ் மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னோட நெக்கோட ஷேப்பை வந்து நான் வரைய போகிறேன். ஸோ இது பேக் பார்ட் இல்லையா? ஸோ பேக் பார்ட்டுக்கு வந்து நான் ஒரு நார்மலாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டரோட ஸ்லோப்பு. இந்த ஆர்மோல் லைனில் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கலாம். கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வித்து இங்கே முடிஞ்சதில்ல இதையும் கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஷோல்டரோட ஸ்லோப். ஓகே, இப்போ ஷோல்டரோட ஸ்லோப் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்மோல் கர்வ் வந்து வரையணும். இந்த ஆர்மோல் கர்வுக்கு ஃபார்முலா ஆர்மோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. ஓகே, உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து இந்த கர்வ் லைன் வந்து வரையணும். ஸோ என்னோட ஆர்மோலை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 7.6 வருது. ஸோ 7.6 அளவுக்கு வந்து நான் ஒரு கர்வ் லைன் வந்து வரைகிறேன். சரியா? இப்போ இந்த கர்வ் லைன் வந்து 7.6 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து 7.6 வருது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வரல, கொஞ்சம் வந்து கம்மி ஜாஸ்தினா உங்களோட ஆர்மோல் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த கர்வ் லைன் வர மாதிரி பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட பேக் பார்ட். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரைய போகிறோம். ஸோ எப்பவும் போல் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு லைன் பண்ணிட்டோம். நம்ம பேக்குக்கு வந்து ஹைட்டு 12.5 வச்சோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கூட்டி 13 வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த பிரின்சஸ் கட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிரின்சஸ் கட்டோட 2 பீஸையும் வச்சு தைக்கும் போது ஒன்று மேலே கீழே இந்த மாதிரி போகும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பேக்கை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக கூட்டி வைக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து 13 வந்து எனக்கு ஹைட் இங்கே வருது. ஸோ 13 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்குக்கு வந்து ஷோல்டர் 5.5 வந்து மார்க் பண்ணோம். ஸோ அதே 5.5 வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆர்மோலும் வந்து நம்ம 5.5 தான் மார்க் பண்ணோம் பேக்குக்கு. ஸோ சேம் அதே 5.5 வந்து நான் ஆர்மோல் இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட் வந்து நம்ம பேக்குக்கு வந்து 8.7 வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதே 8.7 வந்து நான் இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெக்கோட வித்து வந்து 2.7 வந்து நம்ம பேக்குக்கு கண்டுபிடிச்சோம். அதே 2.7 நெக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நெக்கோட லென்த் வந்து டேப்பை வந்து இப்படி சைடாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணணும். ஓகே, மறந்துடாதீங்க. பேக்குக்கு வந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து டேப்பை கிராஸாக இப்படி வந்து வைக்கணும். சரியா? இப்போ நான் இந்த மாதிரி வந்து நெக்கு வித்துங்க முடிஞ்சதில்ல இங்கேருந்து டேப்பை வச்சு கிராஸாக எனக்கு வந்து நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு லென்த் வந்து 7 வேணும். ஸோ நான் 7 வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேக்குக்கு வந்து இங்கே ஸ்லோப் இருக்கணும்ல, அதே மாதிரி நார்மல் லைனில் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி அதுக்கப்புறம் நெக்கு வித்து இங்கே முடிஞ்சதில் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட ஷோல்டரோட ஸ்லோப்பு. ஸோ ஷோல்டரோட ஸ்லோப் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ
ஆமோல் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லோப் இங்கே இறக்கணும் இல்லையா. இந்த ஸ்லோப்லேருந்து டேப்பை இப்படி வச்சு கரெக்டாக இங்கே ஆமோல் இங்கே முடிஞ்சிருக்குல்ல, இது வரைக்கும் இப்படி வச்சு டேப்பை வந்து 2 இப்படி மடிச்சிங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் கிடைக்கும். இந்த மிட் பாயிண்ட்டில் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்லேருந்து 1/2 இன்ச் வந்து நம்ம உள்ளே தள்ளுறோம். உள்ளே தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கிருந்து அப்படியே வந்து கர்வாக வந்து நம்ம ஒரு கர்வ் வந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட ஆமோல் கர்வ். ஏன் ஃப்ரண்ட்டுக்கு இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆமோல் சுருக்கம்லாம் வராமல் நல்லா கிளியராக வர்றதுக்காக நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணுறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம பாயிண்ட் லென்த்து, நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ ஷோல்டரில் வந்து நான் ஸ்கேலை வச்சு என்னோட பாயிண்ட் லென்த் 8.7. ஸோ நான் 8.7 வந்து இங்கே மார்க் பண்ணிட்டேன். சரியா? இப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்து, ஒரு நிப்பிளுக்கும் இன்னொரு நிப்பிளுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், அதை வந்து நம்ம இந்த ஸ்கேலை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த பாயிண்ட் லென்த் மார்க் பண்ணோம்ல, அதை வந்து டச் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணணும். சரியா? என்னோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் வந்து 3.7. ஸோ 3.7 எனக்கு இங்கே வருது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் லென்த்தும் இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் இங்கே மீட் பண்ணதில் இதுதான் நம்ம நிப்பிள் ஏரியா. ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வரைங்க. நல்லா கரெக்டாக ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், கோணையாலாம் வச்சு வரையக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டாட்டோட அளவு எனக்கு வந்து 1 இன்ச்சு. ஸோ இந்த கோட்டுக்கு இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு. சரியா? ஸோ நான் இதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து டாட் அளவோ அதை வந்து இப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கோட்டுக்கு இந்த சைடு வந்து நான் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு 1 இன்ச். ஓகே, இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 இன்ச்லேருந்து மேலே வந்து ஒரு 1 இன்ச் வந்து தூக்கி மார்க் பண்ணணும். சரியா? மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 1 இன்ச் வந்து மேலே தூக்கி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தையும் இதையும் வந்து இப்படி கிராஸாக வந்து நம்ம இப்படி வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் கட்க்கு வந்து இந்த கர்வ் வந்து வரையும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆமோல் வந்து இங்கே முடிஞ்சதில் இங்கிருந்து இந்த கோட்டில் இருந்து ஆமோல் லைனில் மேலே வந்து 1 இன்ச் வந்து தூக்கி மார்க் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இங்கிருந்து 1 இன்ச் வந்து நான் தூக்கி மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே வருது. ஸோ இங்கிருந்து அப்படியே கர்வாக வந்து இதுக்கு வந்து ஒரு வளைவு கொடுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட பிரின்சஸ் கட்டோட இந்த கர்வ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து கர்வாக வந்து ஒரு கர்வ் வந்து கொடுக்குறேன். கரெக்டாக இந்த கர்வ் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி ஜாயின் ஆகிற மாதிரி கொடுங்க. சரியா? நீங்கள் இதை இன்னமும் இப்படி கர்வாக கொண்டு போய் இப்படியும் கொடுக்கலாம். நான் வந்து இதோட விட்டுடுறேன். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேஸ்டோட மெஷர்மெண்ட், நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல 6.7. ஸோ அந்த 6.7 இந்த வேஸ்ட் லைனிங்க, இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட் லைன். இந்த வேஸ்ட் லைனில் முதல்ல இங்கிருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நான் அளந்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு 2.7 இருக்கு. இந்த 2.7 இங்கிருந்து விட்டுட்டு நான் வந்து என்னோட 6.7 வந்து நான் மார்க் பண்ணுறேன். சரியா? எனக்கு 6.7 வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன். இடையில இருக்கிற இதை வந்து நான் வந்து கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டாட்டை நம்ம வந்து கட் பண்ணி போட்டுருவோம். சரியா? ஸோ அதனால இங்கிருந்து இங்கே, அதுக்கப்புறம் இங்கிருந்து இங்கே, இந்த டாட்டோட இந்த 2 சைடு, இந்த டாட்டோட இந்த சைடும் மட்டும் நான் வந்து கணக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்ம ஸ்லீவ் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம
எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங் லைன் வரையும்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து உங்கள் ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுங்கள். என்னோட ஸ்லீவ் லென்த்து 7. ஸோ நான் 7 மார்க் பண்ணிட்டேன். இந்த 7லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட கேப் ஹைட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அது வந்து ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. ஓகே, உங்களோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து உங்களோட கேப் ஹைட்டு. ஸோ என்னோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நான் 12ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.9 வருது. அந்த 2.9 இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து நான் வச்சு நான் 2.9 வந்து எனக்கு நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த 2.9 மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கிறேன். இது வந்து என்னோட கேப் லைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்மோல் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம ஆர்மோல 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வந்தது இல்லையா, அதை வந்து இங்கே கிராஸாக வந்து வரையணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்மோலோட மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 7.6 வந்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன் இல்லையா, அதை நான் ஸ்கேலை வந்து இங்கே வச்சு இப்படி கிராஸாக வந்து நான் 7.6 ஓகே எனக்கு இங்கே வருது. நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ரவுண்டு. நான் ஆர்ம் ரவுண்ட்னா என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்து காமிச்சல, ஸோ அந்த ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இந்த கோடு இருக்குல்ல, இது நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் கோடு. இது மேலே வந்து அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரியா? இப்போ என்னோட ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.25 வந்து வருது. ஸோ அந்த 5.25 வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட இந்த ஆர்மோல் லைன் வந்து கிராஸாக போட்டிருக்கோம் இல்லையா, இதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ டேப்பை இப்படி வச்சு நீங்கள் டேப்பை இப்படி 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தூக்கி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்து கர்வாக வந்து ஒரு லைனை இப்படி கொண்டு வந்து இப்படி இதில் வந்து நீங்கள் முடிக்கணும். சரியா? இப்படி கர்வாக இப்படி கொண்டு வந்து இதில் வந்து இப்படி லாஸ்ட்டில் இப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது நம்மளோட நார்மல் ஸ்லீவ். இந்த நார்மல் ஸ்லீவை வச்சு தான் நம்ம அந்த பப் ஸ்லீவ் வந்து பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து முடிஞ்சுது. இப்போ பேட்டர்ன் போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சாரியில் வந்து அந்த பேட்டர்ன் பேப்பரை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சாரி வந்து நம்ம ஒன்று வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட முழு சாரி வந்து இது எப்படி மடிக்கிறது அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சாரியோட ஒரு ஓரம் மட்டும் நான் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து இந்த சாரியோட ஓரத்தை ஒரே ஒரு மடிப்பு மட்டும் இப்படி மடிங்க. ஓகே, சாரியை வந்து எப்படி மடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு இப்படி ஒரு சாரியோட ஒரு ஓரத்தில் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்குது. இப்போ நம்மளோட பேக் பார்ட் இந்த பேட்டர்னை வந்து நம்ம இப்படி வைக்கிறோம். ஓகே, மேலே வந்து நான் ஒரு எவ்வளோ கேப் விட்டுருக்கேன் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் கேப் இருந்தால் போதும். மேலே இங்கே வந்து இது இப்படி ஒட்டின மாதிரி இப்படி வந்து வச்சுட்டு இப்போ இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். சரியா? உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் கீழே இங்கே ப்ளூ கலரில் கோடு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். சுற்றி வந்து ப்ளூ கலரில் வந்து கோடு வரைஞ்சிருக்கேன். இது வந்து தான் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, கீழே வந்து இந்த பேட்டர்ன் பேப்பரை விட 1/2 இன்ச் கீழே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். ஸோ கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இங்கே வந்து சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, பேட்டர்ன் பேப்பர் இங்கே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ப்ளூ கோடு போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த சீம் அலவன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்மோல் சைடு இருக்குல்ல, இந்த ஆர்மோல் சைடு வந்து 1/2 இன்ச்சு தள்ளி ப்ளூ கலரில் கோடு வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த சைடு 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. ஓகே, இந்த சைடு இங்கெல்லாம் வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். சரியா? இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்ன் பேப்பரை வச்சு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து எப்படி கிளாத்தில் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இது ஃபோல்டிங்கில் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு பேக் பார்ட் வந்து இப்படி வரும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாரியை வந்து நம்ம ஃபோல்டாக மடித்தோம், மேலே வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற ஃபோல்டிங்கில் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஃபோல்டிங் சைடு, ஓகே, ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த ஃபோல்டிங் சைடில் இப்படி ஓரத்துலேயே வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இன்னொரு பீஸை வந்து நம்ம இந்த சைடு வந்து இங்கே வச்சுருக்கோம். சரியா? இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பேட்டர்ன் பேப்பரை விட மேலே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். சைடில் இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே ஃபுல்லாக வந்து 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு. அதாவது இந்த பீஸில் எல்லா சைடுமே வந்து நான் 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த சைடு தவிர்த்து. ஓகே, இந்த சைடு வந்து ஃபோல்டிங்காக இருக்குது. சரியா? இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு, சைடில் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இந்த ஆமோல் சைடு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு, இந்த சைடு அதாவது நம்ம ஓரமாக சைடு தைப்போம்ல அங்கே வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பீஸும் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இதில் 2 பீஸ் இருக்கும். ஓகே, தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம பேட்டர்ன் பேப்பரை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு. இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாரியோட முந்தான சைடு இருக்கும்ல, இந்த சைடு தான் வந்து நான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வீடியோவில் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண வரல. ஸோ நான் இந்த முந்தானை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த முந்தானை இப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறேன், அது பிறகு இப்படி வந்து ஒரு ஃபோல்டு வந்து நான் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு வந்து இங்கே இருக்குது. ஓகே, நான் இதை வந்து ஒரு 4 மடிப்பாக வந்து மடிச்சிருக்கேன். பாருங்க, 1 2 3 4. ஓகே, 4 ஃபோல்டிங்காக நான் இதை வந்து மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. இப்போ இதை ஸ்லீவ் வச்சு எப்படி கட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது எப்படி ஃபோல்டிங் மடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது. இதை நம்ம 4 மடிப்பாக வந்து மடித்து வந்து வச்சுருக்கோம். சரியா? 4 மடிப்பாக மடித்து வச்சுருக்கோம். ஸோ ஃபோல்டிங் சைடு இது. அது மேலே வந்து நான் என்னோட பேட்டர்ன் பேப்பரை வச்சுருக்கேன். கீழே 1 இன்ச்சு வந்து கீழே வந்து சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட பேட்டர்ன் பேப்பரை வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சைடில் வந்து 1.5 இன்ச்சு, அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் இப்படி 1.5 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பர்லேருந்து நம்ம பஃப் ஸ்லீவ் தானே பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா, நான் இந்த எக்ஸ்ட்ரா இங்கே எவ்வளோ கிளாத் இருக்குது அந்த கிளாத் ஃபுல்லாகவுமே எடுத்துக்கிறேன். இதுக்கு கேல்குலேஷன்லாம் இல்லை.
ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் இந்த சைடு அதிகம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பஃப் வந்து சூப்பராக வரும். ஸோ எனக்கு கிளாத் வந்து இவ்வளோ லென்த்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இது ஃபுல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு 12 இன்ச்சு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 12 இன்ச்சுக்கும் வந்து அப்படியே வந்து இப்படி கர்வ் கொடுத்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, அதாவது இந்த சீம் அலவன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம்ல, இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு கிளாத்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கேருந்து, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாவுமே இப்படி கர்வாக வந்து வரைஞ்சி இந்த சீம் அலவன்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளாத் இருந்தாலே வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கே எவ்வளோ அதிகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த பஃப் வந்து ரொம்ப நல்லா வரும். எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, அதனால் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஜாஸ்தி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஜாஸ்தி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே கீழே வந்து 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சைட்லேயும் வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கர்வ் கொடுத்தோம்ல, இதுக்கு வந்து சீம் கொடுத்தாலே ஓகே, பட் நான் கொடுக்கலனாலும் இது நல்லா தான் வரும். ஓகேவா? இந்த ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். நம்ம இந்த மாதிரி 2 ஸ்லீவும் இப்போ வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஸ்லீவ், இது வந்து இன்னொரு ஸ்லீவ். சரியா? ஏன்னா நம்ம 4 மடிச்சிருந்தோம் இல்லையா? இப்போ ஸ்லீவுக்கும் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அந்த பேனல் வைப்போம்ல, அது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சாரி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த முந்தான சைடு வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் பார்ட் போடுறதுக்காக கட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இதுதான் நம்ம சாரி அப்படின்னா இந்த ஓரத்தையும் நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வந்து ஒரு சாரியை வந்து எப்படி மடிப்போம், இப்படி தான் ஓரமாக வச்சு வந்து அப்படியே மடிச்சுட்டே வருவோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்து இந்த ஓரத்தையும் வச்சு இப்படி மறுபடியும் இப்படி வந்து நம்ம ஒரு மடிப்போம். இதே மாதிரி நம்ம இப்படி ஓரமாக வச்சு இப்படி நம்ம மடிச்சுட்டே வருவோம் இல்லையா? இப்படி மடிச்சுட்டே வரும்போது இப்போ இதில் உங்களுக்கு எத்தனை லேயர் இருக்கோ அத்தனை பேனல் தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது வரும். ஓகே, எனக்கு எத்தனை லேயர் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், 1 2 3 4, இந்த சைடு 4, அப்புறம் இந்த சைடு 4. ஓகே, மொத்தம் சேர்த்து 8 லேயர் இருக்குது எனக்கு. ஓகே, மொத்தமாக 8 லேயர் இருக்குது. ஸோ எனக்கு 8 பேனல் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு எத்தனை பேனல் வேணுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் இப்படி மடிக்கணும். சரியா? இந்த ஓரத்தையும் அப்படியே இப்படி சாரியை வந்து ஓரமாக வச்சு இப்படி மடிக்கணும். சரியா? இப்போ இதில் எத்தனை லேயர் இருக்கோ அத்தனை லேயர் தான் வந்து உங்களுக்கு பேனல் கிடைக்கும். இந்த மாதிரி மடித்து நான் இப்படி வந்து வச்சுருக்கேன். சரியா? இந்த சாரியை நான் இந்த மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, நான் இப்போ பேப்பரில் எப்படி வந்து மடித்து காமிச்சனோ அது அக்யூரேட்டாக அப்படியே வந்து சாரியில் வந்து நான் மடித்து வந்து வச்சுருக்கேன். சரியா? இப்போ எனக்கு எத்தனை பேனல் வரும்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இங்கே எத்தனை லேயர் இருக்கோ அத்தனை பேனல் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எத்தனை லேயர் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், இது 16. ஓகே, ஸோ எனக்கு 16 லேயர் இருக்குது. சரிங்களா? இந்த ஓரத்தில் நான் கவுண்ட் பண்ணும்போது எனக்கு 16 லேயர் இருக்குது. அப்போ எனக்கு 16
பேனல் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எத்தனை பேனல் வேணுமோ அத்தனை முறை லேயர் வர மாதிரி இப்படி ஓரமாக வச்சு நீங்கள் இப்படி மடித்து இப்படி வந்து வைங்க. சரியா? எனக்கு 16 பேனல் வேணும். நான் 16 முறை வந்து இந்த ஓரத்தையும் இப்படியே வந்து இப்படி மடிச்சுட்டே வந்து இப்படி வந்து வச்சுருக்கேன். சரியா? புரியுதா? இப்போ சாரி எப்படி மடிக்கிறதுன்ட்டு இப்போ எப்படி வந்து பேனல் கட் பண்ணுறது நான் சொல்கிறேன். வந்து இந்த சாரியை வந்து எப்படி மடிக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த பேனலுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், உங்களோட ஃபுல் மெஷர்மெண்ட் எடுங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லியிருப்பேன். அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட் ஆல்ரெடி போட்டுட்டோம். அந்த மெஷர்மெண்ட்டோட மைனஸ் பண்ணிடணும். புரியுதா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் எனக்கு வந்து 52 வந்து இருக்குது. சரிங்களா? அந்த 52வை நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் ஆல்ரெடி இந்த பார்ட்டு போட்டுட்டோம்ல, இந்த பார்ட்டு மெஷர்மெண்ட்டோட மைனஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து என்னோட ஃபுல் லென்த் 52வை என்னோட டாப் மெஷர்மெண்ட் வந்து 12.5. ஸோ 12.5ஆல் மைனஸ் பண்ணிடுறேன். 52வை 12.5ஆல் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 39.5. ஓகே? ஸோ அந்த 39.5 தான் வந்து என்னோட பேனலோட ஹைட்டு. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பார்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே? இந்த பார்டர் வந்து ஆல்ரெடி நம்ம மடித்து தைக்க தேவையில்லை. இது ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கும். அதனால கீழே நம்ம சீம் அலவன்ஸ் விட வேண்டியதில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 39.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ நான் இங்கே கீழே இருந்து எனக்கு 39.5 வந்து எங்கே வருது அப்படின்ட்டு பார்க்குறேன். எனக்கு 39.5 வந்து எனக்கு இங்கே வருது. சரியா? இப்போ அப்படியே வந்து நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகே? அதுக்கப்புறம் மேலே மட்டும் வந்து நம்ம டாப் பார்ட்டோட சேர்த்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த கரைப்பகுதி வந்து ஆல்ரெடி நல்லா தான் அடிச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம எதுவும் மடித்து தைக்க தேவையில்லை. ஓகே? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணுங்க. சரியா? டேப்பை வந்து நீங்கள் இப்படி வச்சு டேப்பை 2ஆக இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மிட் பாயிண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேனலோட வித்து வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பேனலோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து பேனலோட ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணி அதோட மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேனலோட வித்து வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம இந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேனல். சரிங்களா? இந்த பேனலில் இந்த ஒரு பேனலில் இந்த இடம். ஓகே? இந்த வித்தை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து தான் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை யோர் பேனல் நம்பர். என்னோட பேனல் நம்பர் வந்து 16. ஓகே? இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 26.8. என்னோட வேஸ்ட் ரவுண்டு, இந்த வேஸ்ட் ரவுண்டு நான் மெஷர்மெண்ட் எடுக்க சொன்னேன் இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 26. அதுக்கப்புறம் யோர் பேனல் நம்பர். உங்களுக்கு எத்தனை பேனல் வேணும்? எனக்கு 16 பேனல் வேணும். ஸோ நான் 16. என்னோட வேஸ்ட் ரவுண்டை எனக்கு எத்தனை பேனல் வேணுமோ அத்தனை பேனலால் நான் வந்து அதை வந்து வகுத்துடுறேன். வகுத்துட்டா எனக்கு 1.6 வந்து ஆன்சராக கிடைக்குது. ஸோ இந்த 1.6 தான் வந்து இந்த பேனலோட வித்து, அதாவது இந்த இடத்தோட அளவு. புரியுதுங்களா? உங்களோட இந்த வேஸ்ட் ரவுண்டு என்னவா இருந்தாலும் சரி, உங்களோட வேஸ்ட் ரவுண்டை வந்து முதல்ல வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடியில் வந்து உங்களுக்கு எத்தனை பேனல் வேணும்? எனக்கு 16 வேணுன்றதுனால நான் 16 போட்டிருக்கேன். உங்களுக்கு 10 வேணும்னா உங்களோட வேஸ்ட் ரவுண்டை 10ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு வந்து 20 பேனல் வேணும் அப்படின்னா உங்களோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 20ஆல் டிவைட் பண்ணணும். உங்களுக்கு
எத்தனை பேனல் வேணுமோ அத்தனை பேனலை வந்து கீழே வந்து போட்டுக்கோங்க, வேஸ்ட் ரவுண்டை மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதால் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை வந்து நீங்கள் இந்த பேனலோட வித்தாக வந்து மார்க் பண்ணணும், அதாவது இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு 1.6 வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இந்த 1.6 வந்து இந்த மிட்பகுதி நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த மிட்பகுதியில் 1.6ல் பாதியாக வந்து நான் மார்க் பண்ணுறேன். 1.6ல் பாதி வந்து 0.8. ஸோ 0.8 இந்த சைடு, 0.8 இந்த சைடு. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 0.8 இந்த பக்கம். ஓகே, மொத்தம் சேர்த்தா எனக்கு 1.6. ஓகே, 1.6 எனக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு. இந்த 1.6 தான் இந்த மிட்பகுதியில் இந்த சைடு பாதி இந்த சைடு பாதியாக வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் எல்லாம் ஆக வேண்டாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேனலை வந்து நம்மளோட ஃபுல் கிளாத் வந்து இது வரைக்கும் இருக்குல்ல, அப்படியே வந்து இப்படி கிராஸாக வந்து இப்படி வரைஞ்சிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஸ்கேலை இப்படி கிராஸாக வச்சு நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வரைக்கும், அதாவது என்னோட ஃபுல் லென்த் வரைக்கும் நான் இதை இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி கிராஸாக வந்து நான் ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு கோடு போடுறேன். மேலே மட்டும்தான் வந்து வித்து கண்டுபிடிக்கணும், கீழே இங்கே வந்து நம்ம தாராளமாக எவ்வளோ வேணால் நம்ம கிளாத் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ விடணும். அந்த மாதிரி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளார் வந்து ஜாஸ்தி வரும். சரியா? மேலே மட்டும்தான் வித்து ஃபாலோ பண்ணணும், கீழே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, நம்ம இப்படி வந்து கோடு போட்டுட்டோம். இப்போ வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, 1/2 இன்ச்சு. ஓகே, இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த 1/2 இன்ச்சையும் வந்து நம்ம அப்படியே கீழே வந்து அப்படியே கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரியுற மாதிரி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இந்த ஃபஸ்ட் அளவு வேண்டாம், சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இங்கே தான் வந்து நம்ம கட் பண்ணணும். சரியா? இப்போ நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், வேஸ்ட் ரவுண்டை வந்து நம்மளுக்கு எத்தனை பேனல் வேணுமோ அத்தனை பேனலால் வகுத்துட்டு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வரும். அந்த ஆன்சரை வந்து நம்ம இந்த வித்தாக வந்து மார்க் பண்ணுறோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இந்த சைடு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இந்த சைடு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக அப்படியே நம்ம இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி ஃபுல்லாக இப்படி கோடு போட்டுகிட்டே வரோம். இங்கே கீழே வந்து நம்ம வித்து வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல, மேலே மட்டும்தான் வித்து வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம இதுக்கு எப்படி கட் பண்ணுறது நான் சொல்கிறேன். பார்த்தா தெரியும், நம்ம வந்து இந்த பேனல் வந்து 16 பேனல் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓகே 16 பேனல் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே இந்த மாதிரி லேயராக நம்ம வந்து 16 லேயர் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த மாதிரி லேயராக நம்ம மொத்தம் 16 லேயர் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேயரையும் இப்படி ஃபுல்லாக இந்த 16 லேயரையும் வந்து இப்படி நம்ம ஒன்றா வச்சு தச்சு வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய லென்த்தான வீடியோவாக போகுது. ஸோ அதனால் வந்து இது ஸ்டிச்சிங் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே இப்போ வந்து எப்படி வந்து பேட்டர்ன் போடணும், எப்படி கிளாத் கட் பண்ணணும், மெஷர்மெண்ட் எடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது வெறும் மெயின் கிளாத்தை வச்சு மட்டும்தான் வந்து நம்ம தைக்க போகிறோம், இதுக்கு லைனிங் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கிளாத்தே வந்து ரொம்ப கனமான கிளாத்து தான். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.